ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பால் சென்னை மாநகரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனால் ஜூன் முதல் வாரத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை மேலும் தாமதமாகும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கோயம்பேடு பணிமனை முதல் ஆலந்தூர் வரை 11 கிலோமீட்டருக்கு ஒரு வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை பயன்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேதி ஜூன் முதல் வாரத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் தனது உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கு ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது நேற்று மாலை 6 மணி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக சென்னை மாநகரம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனால் எந்த புதிய அறிவிப்புகளையும் தமிழக அரசு வெளியிடக்கூடாது. புதிய மக்கள் நல திட்டங்களையோ அல்லது புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவோ அல்லது துவக்க விழாவோ எத்தகைய பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. அதன் காரணமாக ஜூன் முதல் வாரத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவையானது மேலும் 1 மாத காலத்திற்கு காலதாமதம் ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ராமச்சந்திரன்.